வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடில் நிறைய திருப்பங்களும் உணர்ச்சிகரமான காட்சிகளும் அடுத்த எபிசோடுக்கான பெரிய சஸ்பென்ஸும் காத்திருக்கிறது. வாங்க என்னென்ன நடந்தது என்று பார்க்கலாம். எபிசோட் தொடக்கத்திலேயே அப்பா மிகவும் கோபமாக இருக்கிறார். காரணம் ஜக்கு மற்றும் அவனுடைய நண்பர்கள் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வருவது. இதனால் எரிச்சலடைந்த அப்பா, இனிமேல் யாரும் என்னை பின்தொடரக்கூடாது என்று ஜக்குவிடம் கடுமையாக எச்சரிக்கிறார். ஜெயசுவும் ஜக்குவை கண்டிக்கிறார். இப்படி தொடர்ந்து செய்தால் அவர்கள் நினைத்த வீட்டிற்கே போக முடியாமல் போய்விடும் என்று ஜக்கு டென்ஷனாக பேசுகிறான். அதே நேரத்தில் மதுவின் காதல் தோல்வி அவளை மிகவும் பாதித்திருக்கிறது. அவள் சோகத்தில் இருப்பதை பார்த்த கிரிஜா அவளுக்கு தைரியம் சொல்ல முயற்சிக்கிறார். உண்மையாக காதலித்தவன் உன்னை விட்டு போயிருக்க மாட்டான், உன்னை வேண்டாம் என்று சொன்னவனுக்காக வாழ்க்கையை வீணாக்காதே என்று அறிவுரை கூறுகிறார். ஆனால் மது அதை ஏற்க மறுக்கிறாள். இறுதியில் கிரிஜா சென்டிமெண்டாக பேச கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று மது சம்மதிக்கிறாள். இதற்கிடையில் ஆடிட்டரின் ஆட்கள் மீண்டும் அப்பாவை சமாதானப்படுத்தி கடையை விற்கச் சொல்கிறார்கள். ஆனால் என்னால் என் கடையை விட்டு வேறு ஒருவரிடம் வேலை செய்ய முடியாது என்று அப்பா உறுதியாக மறுத்துவிடுகிறார். இதனால் ஆடிட்டரும் தனது திட்டத்தை வேறு வழியில் செயல்படுத்த முடிவு செய்கிறான். அடுத்து மது ஜக்குவை ஸ்டுடியோவில் சந்தித்து ஏன் தன்னை தவிர்க்கிறாய் என்று நேராக கேட்கிறாள். ஜக்கு, நான் உன்னை நண்பராகத்தான் பார்த்தேன் என்று போய் சொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் மது அதை நம்பவில்லை. உன் குடும்பம்தான் பிரச்சனை என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூட சொல்கிறாள். இருந்தாலும் ஜக்கு உறுதியாக மறுக்கிறான். கடைசியில் மீனுவைத்தான் காதலிக்கிறேன் என்று போய் சொல்ல மனம் உடைந்த மது அழுதபடியே அங்கிருந்து கிளம்புகிறாள். மதுவை காயப்படுத்தியதற்காக ஜக்குவும் மிகவும் வருத்தப்படுகிறான். இதற்கு பிறகு அப்பாவின் கடைக்கு முன்னால் போலீசார் பேரிகேட் அமைத்து வாடிக்கையாளர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். பார்க்கிங் இல்லை என்பதால் வாடிக்கையாளர்கள் வேறு கடைகளுக்குச் சென்று விடுகிறார்கள். இது அப்பாவின் வியாபாரத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனை குறித்து அப்பா காவல் நிலையத்திற்கு செல்கிறார். ஜெயசுவும் உடன் செல்கிறார். ஆனால் இன்ஸ்பெக்டர் அவர்களை நீண்ட நேரம் காக்க வைக்கிறார். உள்ளே எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் வேண்டுமென்றே காத்திருக்க வைப்பது போல தெரிகிறது. இதை பார்த்த அப்பாவுக்கு இதற்கு பின்னால் ஆடிட்டரின் கை இருப்பது புரிகிறது. பிறகு ஜெயசு நேராக இன்ஸ்பெக்டரிடம் சென்று கேள்வி கேட்கிறார். ஆனால் மெட்ரோ வேலை நடக்கிறது, இதில் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று இன்ஸ்பெக்டர் கூறிவிடுகிறார். ஜெயசு கோபப்பட அதற்கும் இன்ஸ்பெக்டர் அலட்சியமாக பதில் சொல்கிறார். இதனால் இது முழுக்க முழுக்க ஆடிட்டரின் திட்டம் என்பது உறுதியாகிறது. வீட்டிற்கு திரும்பிய அப்பா நடந்த அனைத்தையும் குடும்பத்தினரிடம் கூறுகிறார். ஆடிட்டரை நன்றாக தெரிந்த ஒருவரை சந்தித்து பேசப் போவதாகவும் சொல்கிறார். வீட்டில் இருப்பவர்கள் பயப்பட பணம் மற்றும் அதிகாரம் உள்ளவர்கள் இப்படித்தான் மிரட்டுவார்கள். நாம் பயப்படாமல் எதிர்த்து நின்றால் அவர்கள் பின்னடைவார்கள் என்று அப்பா தைரியம் அளிக்கிறார். இதற்கிடையில் கிரிஜா மதுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்துவிட்டதாகவும் அந்த கல்யாணத்தை அப்பாவே முன்னின்று நடத்த வேண்டும் என்றும் கேட்கிறாள். அதற்கு அப்பாவும், நான் உன்னை மகளாக ஏற்றுக்கொண்ட நாளிலேயே மதுவும் என் மகள்தான். அவளுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உனக்காக நான் அந்த கல்யாணத்தில் இருப்பேன் என்று சொல்கிறார். இதை கேட்டு கிரிஜா மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். மறுபக்கம் ஜக்கு மற்றும் நண்பர்கள் அப்பாவை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் முதலில் அழைப்பை எடுக்கவில்லை. பின்னர் பேசியபோதும் தன்னால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். ஆனால் ஜக்கு, நீங்கள் என்ன செய்தாலும் அந்த ஆடிட்டர் ஏமாற்றத்தான் போகிறார் என்று கவலையுடன் கூறுகிறான். இறுதியாக ஆடிட்டரின் ஆட்கள் அப்பாவை தொடர்ந்து கண்காணித்து வருவது தெரிய வருகிறது. அப்பா அடிக்கடி நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு செல்வதாக அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இதை கேட்ட ஆடிட்டர், இனி இந்த விஷயத்தை முழுமையாக முடித்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறான். இதோடு இன்றைய எபிசோட் முடிகிறது. அடுத்த எபிசோடில் ஆடிட்டர் என்ன திட்டம் போடப் போகிறார்? அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஜக்கு உண்மையை மதுவிடம் சொல்வானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எபிசோட் பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.